ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்ச்சில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ அதனால செக் பண்ணி பாருங்க. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. அவங்க ரிசல்ட்ஸ்மே பப்ளிஷ் ஆயிருக்கு. எம்பிஏ ஸ்டூடெண்ட் அவங்களோட ரிசல்ட் வந்து செக் பண்ணாங்க. ஸோ வந்திருக்கு. அதனால மோஸ்ட்லி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கும். செக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மாதிரி யூஜியில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய ஆப்ஸில் பார்த்தோம்னா அப்டேட் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து யூனிவர்சிட்டிக்கு அஃபீஷியலாக ஒரு வெப்சைட் மட்டும் தான் இருக்குது. அதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராமில் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பொறுத்து கரெக்டாக போட்டு கேப்சாவை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் சம்டைம்ஸ் கேப்சா காட்டாது, இல்லை சம்டைம்ஸ் லோட் ஆகிட்டே இருக்கும். அது செர்வர் பிஸினால தான். அதை கரெக்டாக கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது ஆப்ஷனில் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆயிரும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ சர்வர்ஸ் பிஸியாக இருக்கனால வெயிட்டிங்கில் இருக்கும். இல்லாட்டி தி சைட் கேன் பி ரீச்னு வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். அஃபிஷியலாக செக் பண்ணுற இந்த மாதிரி தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேஜுக்குள்ளே போய் அடுத்த பேஜுக்குள்ளே போய் இந்த பேஜுக்குள்ளே தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்த வரைக்கும் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்பிஏ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பார்த்துருந்தாங்க. அதில் எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. அதேமாதிரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்மே அந்த செகண்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 25 புதுசாக பேட்டர்னில் எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அவங்களுக்குமே வந்து ஓரளவு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில பேரும் ஒரு சில இடத்துல அரியர் வந்திருக்கு. இந்த ஃபாரின் லாங்குவேஜ்லாம் அரியர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உங்கள் காலேஜில் இன்டர்னல் பேப்பர் அது மேபி காலேஜில் போட்டிருக்கலாம். ஸோ ஓரளவு பார்க்குறப்போ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காத நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சில சப்ஜெக்ட் அரியர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் காமனாக பார்க்குறப்போ நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதுவும் நிறையா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. பாசிட்டிவ் செக் பண்ணுங்க. இன்னும் செக் பண்ணல அப்படின்னாலும் பாசிட்டிவ் வருங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.